லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கீழே கமெண்ட் பண்ணுங்க. சாலிரா டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சாலிரா டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சிறப்பு நெருக்கின நிகழ்ச்சியில நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க அரசியல் விமர்சகர் அண்ட் மூத்த ஊடகவியலாளரான எடப்பாடி துரைசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் விஜயகுமார், அனைவருக்கும் வணக்கம் சார். இப்போ லைக்கா நிறுவனம் பாத்தீங்கன்னா இந்த போதைப் பொருள் கடத்தல்ல தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வதந்திகளை வாந்தியா எடுத்துக்கிட்டு இருந்த சவுக்கு சங்கர் பாத்தீங்கன்னா இப்போ கஞ்சா பயன்படுத்திய வழக்குல காவல்துறையினரால கைது செய்யப்பட்டிருக்காரு. அதை பத்தி உங்களோட கருத்து என்ன சார்? அதாவது சவுக்கு சங்கர் லைக்கா நிறுவனத்தின் மீது குற்றச்சாட்டை கூறினார், அவதூறான குற்றச்சாட்டு. கஞ்சா கடத்தலுக்கும் லைக்கா நிறுவனத்துக்கும் சம்பந்தம் இருக்குன்னு. இதை ஏன் சவுக்கு சங்கர் சொன்னார்னா, சவுக்கு சங்கர் பல தனியார் நிறுவனங்களை மிரட்டி பிளாக்மெயில் பண்றது. ஊடகங்களில் உங்களை பற்றி அவதூறாக பேசி விடுவேன், நான் பேசினால் லட்சக்கணக்கான பேர் பார்ப்பாங்க, உங்களுடைய மரியாதை போயிடும், மானம் போயிடும் அப்படின்லாம் மிரட்டி பல நிறுவனம் அவர் பணம் பெற்றதாக சொல்லப்படுகிறது. அந்த அடிப்படையில் தான் லைக்கா நிறுவனத்தின் மீது ஒரு குற்றம் சாட்டியிருக்கார். ஆனா லைக்கா நிறுவனத்திற்கும் போதைப் பொருளுக்கும் சம்பந்தம் இல்லை. இன்னும் சொல்ல போனால் டைரக்டர் அமீரை போல போதைப் பொருளை மையமாக வைத்து லைக்கா நிறுவனம் படம் தயாரித்ததாக, படம் இயக்கியதாக நான் பார்க்கவில்லை. நிச்சயமா சார். பொன்னியின் செல்வன் போன்ற வரலாற்று திரைப்படங்களை லைக்கா நிறுவனம் எடுத்திருக்கு. ஆக லைக்கா நிறுவனம் சரியா தப்பாங்கிறத கணக்கெடுத்து பார்க்கும் பொழுது லைக்கா நிறுவனத்துக்கும் போதைப் பொருளுக்கும் சம்பந்தம் இல்லை என்பது நன்றாகவே தெரிகிறது. லைக்கா நிறுவனம் சவுக்கு சங்கர் மீது வழக்கு போட்டிருக்கு. அந்த வழக்குல தான் குற்றவாளி இல்லை நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு சவுக்கு சங்கருக்கு இருக்கு. லைக்கா நிறுவனம் போதைப் பொருள் கடத்தியதான் நிரூபிக்கப்பட்டா லைக்கா நிறுவனம் குற்றவாளி, நிரூபிக்கப்படலன்னா சவுக்கு சங்கர் தானே அயோக்கிய. கண்டிப்பா. இன்னைக்கு கூட ஒரு இணையதள பத்திரிகையில ஒரு செய்தி வந்திருக்கு. எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி சவுக்கு சங்கர் பிளாக்மெயில் பண்ணார்னு அதுல செய்தியில போட்டிருக்கான். என்னன்னு கேட்டா, அதிமுகவிற்கு தேர்தல் ஆலோசனை வழங்குவதற்கு எடப்பாடி பழனிசாமியிடம் எடப்பாடி பழனிசாமியின் மகன் மிதுன் தான் சவுக்கு சங்கரை எடப்பாடி பழனிசாமியிடம் கூட்டு போனாரு. அதை பயன்படுத்தி மிகப்பெரிய ஆதாயத்தை எடப்பாடி பழனிசாமியிடம் இருந்து சவுக்கு சங்கர் பெற்றார் அப்படின்னு அது செய்தி வந்திருக்கு. அதே நேரத்துல என்னை கூடிய விரைவில் ஜாமீன்ல எடுக்கல அப்படின்னா, யார சவுக்கு சங்கரை வெகு விரைவில் ஜாமீன்ல எடுக்கல அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி சம்பந்தப்பட்ட ரகசியங்களை வெளியிடுவேன், கொடநாடு கொலை வழக்கில் அவருக்கு தொடர்பு இருக்கிறது என்று சொல்லுவேன், இன்னும் பல ரகசியங்களை வெளியிடுவேன். அதாவது எடப்பாடி பழனிசாமியுடைய சம்பந்தி மிதுன் அவர்களுடைய மாமனார், அவருக்கு எப்படியெல்லாம் எடப்பாடி பழனிசாமி முறைகேடாக கான்ட்ராக்ட் வழங்கினார் என்பதை பற்றி ஆதாரம் எல்லாம் இருக்கிறது என்று எடப்பாடி பழனிசாமிக்கும் மிதுனுக்குமே சவுக்கு சங்கர் அது சம்பந்தமான சில முக்கிய ஆதாரங்களை அவர்களுக்கே அனுப்பியிருப்பதாக அந்த ஊடகம் செய்தி வெளியிட்டிருக்கிறது. ஆக இதே நேரத்தில் நாம பலமுறை குற்றம் சாட்டியிருக்கோம் எடப்பாடி பழனிசாமி இந்த இவர் சவுக்கு சங்கர் என்ன குற்றம் சாட்டியிருக்கோம், இவர் சாராய சங்கரு, சரக்கு சங்கரு அப்படின்னு சொல்லியிருக்கான். ஆனா இப்ப அதையும் தாண்டி இவர் இதுதான் கஞ்சா சங்கருங்கிறது தெரிய வருது. அது கஞ்சா எப்படி அவங்க காருக்கு வந்தது, இவங்களுக்கு பழக்கம் இல்லை அப்படின்னா கஞ்சா அவன் காருக்கு வர வேண்டிய அவசியம் என்ன? சரி, சவுக்கு சங்கருக்கு தெரியாம காவல்துறை கஞ்சாவை கொண்டு போய் கார்ல வச்சுட்டாங்களா? இல்ல இவங்க அந்த விடுதியில தங்கி இருக்கும் பொழுது காரை லாக் பண்ணாம பூட்டாமையே போயிட்டாங்களா? கதவை திறந்து அந்த கஞ்சா எப்படி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை தரப்புல விசாரிக்கும் பொழுது சவுக்கு சங்கரும் அவர் கூட கைது செய்யப்பட்ட அந்த 2 நபர்களும் சொன்ன வார்த்தைகள் பாத்தீங்கன்னா, இது இல்லாம எங்களால இருக்க முடியாது, அதனால நாங்க டெய்லி யூஸ் பண்ற ஒரு பொருள் தான் இது அப்படிங்கிற மாதிரிதான் அவங்க விளக்கம் கொடுத்ததா காவல்துறை தரப்புல தெரிவிச்சிருக்காங்க சார். ஓ, அப்ப இவன் நாள கஞ்சா குடிச்சு அந்த மப்புல தான் பேசி இருந்தாங்களா? நீங்க பேசல.
நீங்க சாராயம் சொன்னீங்க, அவர் வந்து பல மடி மேல போயிட்டு கஞ்சால பேசியிருக்காரு. இல்ல அதான், அதாவது இவ்வளவு நாளா இவங்க தைரியத்தெல்லாம் பேசல, கஞ்சா போதை ஏறின தைரியத்துல தான் பேசியிருக்காங்க. அதான் அது அப்படின்னா உண்மையா இருக்குது. அதனால இவங்களுக்கு கிணறு வெட்ட போதம் கிளம்பி இருக்கு. அதே நேரத்துல திமுக பல விஷயங்கள்ல திமுக அரசு வரம்பு மீறுது. சவுக்கு சங்கர் விவகாரத்திலேயே வழக்கு போட்டீங்க, நீதிமன்றத்தை கொண்டு போய் நிறுத்துங்க, விசாரிங்க, நீதிமன்றத்தில் நிரூபிச்சு தண்டனை வாங்கி கொடுங்க. சில தவறான நடவடிக்கைகளை காவல்துறையும் போலீஸும் எடுக்கக்கூடாது. கண்டிப்பா சார். இந்த விஷயத்துல இப்போ வந்து சார், இந்த விஷயத்துல தான் இப்ப சமீபத்துல பாத்தீங்கன்னா பாஜகவுடைய செய்தி தொடர்பாளர் இருக்கக்கூடிய நாராயணன் திருப்பதி அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க. அதாவது வந்து நீங்க வந்து கரெக்டா உங்களுக்கு எதிராக பேசுறாரு, சம்திங் வந்து ஒரு தவறான ஒரு முன்னுதாரண தவறான ஒரு தகவலை சொல்றாருன்னா கண்டிப்பா நீங்க அரெஸ்ட் பண்ணுங்க, தப்பு இல்ல. ஆனா பிரதமர் மோடியை பத்தியும் மோடியுடைய அமைச்சரவையில் இருக்கக்கூடிய மத்திய அமைச்சர்கள் பத்தியும் தொடர்ந்து வந்து விமர்சனம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய திமுக காரங்களை ஏன் கைது செய்ய மாட்டீங்க? சவுக்கு சங்கரை வந்து நாங்க நல்லவன்னு சொல்ல வரல. சவுக்கு சங்கர் விஷயத்துல வந்து நீங்க கைது பண்ணீங்கன்னா நீதிமன்றத்துல ஆஜர்படுத்திருக்கணும். எதுக்கு வந்து அவரை வந்து நீங்க தாக்கி இருக்கீங்க? காவல்துறையில வந்து லாக்அப்ல வச்சு கொடூரமா தாக்கின மாதிரியும் ஒரு சில தகவல்லாம் வந்து வெளியாயிருக்கு. அந்த மாதிரியான விதிமீறல் வந்து நீங்க எப்படி செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி நாராயணன் திருப்பதி அவர்களும் வந்து காவல்துறைக்கு எதிராக கருத்துக்களை தெரிவிச்சிருக்காரு. ஏன்னா சவுக்கு சங்கரால அதிகமா வந்து தமிழ்நாட்டுல வந்து விமர்சிக்கப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சியா தான் இருக்கும். அத பத்தி நினைச்சார் இல்ல விஜயகுமார், சவுக்கு சங்கர் அதிகமா விமர்சனம் பண்ணது பாரதிய ஜனதா கட்சி விட பாட்டாளி மக்கள் கட்சி தான் அதிகம். நிச்சயமா சார். அதனால மறந்தும் கூட ஒரு பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டன் கூட சவுக்கு சங்கரை கைது பண்ணது சரி அப்படின்னு தான் சொல்றாங்களே தவிர தவறுன்னு எந்த பாமக தொண்டனும் சொல்றது இல்ல. நிச்சயமா. இத்தனைக்கு திமுக மீது மிகப்பெரிய வெறுப்புல இருக்கான் பாமக தொண்டர். திமுக வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்டை கொடுக்கலன்னு மிகப்பெரிய கோபத்தில் இருக்கிறான். அந்த கோபம் எப்பொழுது வேண்டுமானாலும் போராட்டமாக வெடிக்கும். ஆனா சவுக்கு சங்கரை கைது பண்ணத கொண்டாடுறோம், தவறுன்னு யாருமே சொல்ல, கொண்டாடுறாங்க. அந்த அளவிற்கு ஒரு அரசியல் கட்சியினுடைய முழு வெறுப்பையும் சம்பாதித்து வைத்திருக்கின்ற பேரொழிதான் சவுக்கு சங்கர். அது நாம வந்து விமர்சனத்திற்கு அப்பாற்பட்டவன்னு சொல்லவே வரல. விமர்சனத்தை நாகரிகமா சொல்லுங்க, கருத்தியல் களத்துல பேசுங்க, அநாகரிகமா பேசக்கூடாது இல்ல. கண்டிப்பா. எத்தனை முறை வந்து டாக்டர் ஐயாவுடைய அரசியல் வரலாறு என்ன, அவருடைய போராட்ட வரலாறு என்ன, வட இந்திய தலைவர்களை வியந்து பார்க்கின்ற ஒரு சமூக நீதிக்கான தலைவர். நிச்சயமா சார். பிரணாப் முகர்ஜி, மன்மோகன் சிங், சோனியா காந்தி, சிதம்பரம் அமர்ந்திருந்த அந்த கூட்டத்திலேயே தைரியமா துணிச்சலாக நின்று போராடி ஒரு இதர பிற்படுத்தப்பட்ட சமூகத்திற்கு கல்வியில இடஒதுக்கீடு பெற்று தந்ததை பார்த்து வட இந்தியாவே வியந்தது. அந்த தலைவரை எவ்வளவு மோசமா இந்த சவுக்கு சங்கர் பேசியிருக்கான். அரசியல் வரம்பு மீறி, அரசியல் பத்திரிகை வரம்பு மீறி, ஊடக தர்மத்தை மீறி எப்படியெல்லாம் பேசியிருக்கான் அந்த சவுக்கு சங்கர். எப்படி அப்புறம் இவனுக்கு ஆதரவா நமக்கு பேசுறதுக்கு மனசு வரும்? கண்டிப்பா சார். அதாவது திருப்பதி நாராயணன் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர் சொல்லியிருக்காருன்னா, அது பிரதமர் நரேந்திர மோடியாக இருக்கட்டும், மத்திய அமைச்சர்களாக இருக்கட்டும், அவர்கள் மீது நாகரிகமான விமர்சனத்தை வைப்பது. அப்படி நாகரிகமான விமர்சனத்தை கருத்தியல் களத்துல வச்சாங்கன்னா அதை கருத்தியல் களத்துல தான் பாரதிய ஜனதா கட்சி சந்திக்கணும். ஆனா அவர்களையும் அவதூறா பேசினா அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும். கண்டிப்பா. அப்படி நடவடிக்கை எடுக்கல அப்படின்னா இவங்க நீதிமன்றத்துக்கு போகணும். யார் தவறா பேசுனாங்களோ அவங்க நடவடிக்கை எடுக்க சொல்லி நீதிமன்றத்துக்கு போலாம்ல. கண்டிப்பா. அதை அவங்க செய்யணும். திமுக அரசு அதை செய்யாது. எப்படி செய்வாங்க? பாரதிய ஜனதா கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி அமைச்சதுக்கு பின்னால திமுக செய்யாது. அதே நேரத்தில் சவுக்கு சங்கர் மேல இப்ப தொடர்ந்து வழக்கு போடுறது தவறு. பெண் போலீஸ தவறா பேசியிருக்காரு, நல்லாவே தெரியுது, வீடியோவில் நாமளே பார்த்திருக்கோம். ஒரு அதிகாரியை குறிப்பிட்டு அந்த அதிகாரி எந்த ஸ்டேஷனுக்கு போனாலும் அங்க இருக்க பெண் போலீஸ் எல்லாம் அவங்க கிட்ட சரண்டர் ஆயிடுறாங்களாம். இதெல்லாம் மிக மோசமான பேச்சு இல்லையா? எல்லா போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்க பெண்கள் வந்து மோசமா இருக்காங்களா? இது ரொம்ப ஒரு இழிவான செயல் இல்ல சார். இதெல்லாம் ஒரு ஈனத்தனமான செயல். எல்லா துறையிலையும் சில தவறான சில பெண்கள் இருக்கிறாங்க, நான் இல்லன்னு சொல்லல, எல்லா துறையிலும் இருக்காங்க.
அந்த தவறு செய்ய தூண்டப்படுற பெண்கள் இருக்காங்க. மனச்சாட்சிக்கு விரோதமாக செயல்பட்டு தன்னுடைய மனசை உறுத்துது, ஆனாலும் வேறு வழி இல்லாம தூண்டப்படுற பெண்கள் இருக்காங்க. இது இன்னைக்கு சொல்ல, அன்னைக்கே கண்ணதாசனே பாடி வச்சு போயிட்டான். அவள் பெயரோ அருந்ததி 50 ரூபாய், இவள் பெயரோ அகலிகை 20 ரூபாய், பத்தினிகள் பெயரை வைத்து பரத்தையரை படத்தை விடும் பாவிகள் பூமி கற்பை பாருங்கள் சாமின்னா. குடும்பம் காக்க தவறு செய்வாள் ஒருத்தின்னு எழுதினான். திரை படத்தொழிலில் ஆசை வைத்து பலியானால் ஒருத்தின் அன்னைக்கே எழுதிட்டார். அப்படிப்பட்டவங்களை எல்லாம் நாம இழிவுபடுத்த முடியாது. நாம ஏற்கனவே ஒரு விவாதத்தில் சொல்லியிருக்கோம், விலை மகளை கூட நம்ம இழிவுபடுத்த முடியாது. காரணம், நாங்கள் நிர்வாணத்தை விற்பனை செய்கிறோம் ஆடை வாங்குவதற்காகன்னு கவிஞர் நா. காமராஜனுடைய கவிதை நாம சொல்லி அதை விளக்கியிருக்கோம். பெண்களை இழிவுபடுத்துறதுக்கு யாருக்குமே உரிமை கிடையாது. நம்ம வீட்டுல இருக்க பெண்களை இழிவுபடுத்தினா நாம ஏத்துக்குமா? கண்டிப்பா யாராவது ஏத்துக்குவாங்களே? எந்த சமூகமா இருக்கட்டும், எந்த ஜாதியா இருக்கட்டும், எந்த மதமா இருக்கட்டும், எந்த மொழி பேசுகிறவர்களாக இருக்கட்டும், பெண்களை தவறாக பேசக்கூடாது. ஆண்கள் கூட தவறா பேசினா தொடச்சிட்டு போடா அப்படின்ட்டு போயிடுவான். அதுவும் காவல்துறையில வேலை செய்யற பெண்களை பற்றி தவறாக பேசினா அது அந்த பெண்களுக்கு எவ்வளவு பெரிய மன உளைச்சலை கொடுக்கும். அதன் மூலம் அவங்க குடும்பத்தில் எவ்வளவு பிரச்சனைகள் வரும். சவுக்கு சங்கர் பேசுறது உண்மைன்னு அவனாவது நம்பனானா அவன் குடும்பம் என்ன ஆகும்? காவல்துறையில வேலை செய்கின்ற அந்த காவல்துறையில பணியாற்றுகின்ற பெண்ணுடைய குடும்பத்துடைய நிலைமை என்ன? ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னால சில ஊடகங்களே, பல பத்திரிகைகள் அது நர்ஸுகளை பற்றி ரொம்ப தவறா கேலியா போட்டுக்கிட்டே இருப்பாங்க, நகைச்சுவை. இப்பதான் வரதில்ல. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சினிமாவில் ஒரு பாட்டு வந்துச்சு, நர்ஸு பேரு மேரி, நான் வாங்கி தந்த அரபு நாட்டு சேரின்லாம் பாட்டு எழுதினேன். இப்படிப்பட்ட நிலைமை இருக்கின்ற பொழுது பெண்களை பற்றி இழிவா பேசினா யாராக இருந்தாலும், எந்த அரசாக இருந்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதில் தவறு இல்லை. திமுக அரசு செஞ்ச 3 ஆண்டு சாதனைகள்ல மிகப்பெரிய சாதனை சவுக்கு சங்கருடைய கைது அப்படிங்கிறதுல நம்ம எடுத்துக்கலாம். இல்ல, இது சாதனை கிடையாது. இது அவங்க 3 ஆண்டுகள்ல இது ஒரு நடவடிக்கை, அவ்வளவுதான். இதுக்கெல்லாம் ஒண்ணு சாதனை எல்லாம் ஒண்ணு கிடையாது. இப்பயும் கூட திமுக அரசு காவல்துறையில இருக்கின்ற பெண்களை தவறாக சவுக்கு சங்கர் சிதறிச்சிட்டாரு, பெண்களை அவதூறா பேசிட்டாரு அப்படின்னு எல்லாம் திமுக அரசு நடவடிக்கை எடுக்கல. இவர்னால திமுகவுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. சவுக்கு சங்கரை விட கேவலமா பேசிட்டு இருக்கா சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி. திமுகவுடைய பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி சவுக்கு சங்கரை மிஞ்சுகின்ற வகையில் ஆபாசமா பேசுறான். பல அரசியல் கட்சி தலைவர்கள் அவதூறா பேசுறான். பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் எவ்வளவு நாகரீகத்தோட மேடையில் பேசுறார். ஐயா எந்த மேடையிலாவது அநாகரிகமா பேசியிருக்காரா? அன்புமணியை பத்தி எவ்வளவு அவதூறா பேசினா, வரம்பு மீறி எவ்வளவு பேசினா. ராசா இப்போது எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி 2021ஆம் ஆண்டு தேர்தலில் எப்படி வசைபாடினார்? கண்டிப்பா எவ்வளவு மோசமா பேசினார். எடப்பாடியில அதுக்கு நான் தான் பதிலடி கொடுத்த ராசாவுக்கு. அதிமுக கூட சரியான பதிலடி கொடுக்க முடியல, நான் தான் கொடுத்தேன். அதனால நான் தெரிந்த வகையில் சவுக்கு சங்கர் ஏதோ பிளாக்மெயில் பண்ணி தான் மாற்றிருக்கார் திமுக. இப்ப என்ன ஜாமீன்ல எடுக்கணும்னா உங்க ரகசியத்தை வெளியிட்டுருவோம்னு சொன்ன மாதிரி திமுக பத்தி ஏதோ பிளாக்மெயில் பண்ணிருக்கா அவங்க கிட்ட. அதனாலதான் திமுக இவங்களை கைது பண்ணிருப்பாங்க. இல்லன்னா திமுகவுக்கு மிகப்பெரிய ஒண்ணு ஜனநாயகத்து மேல உங்களுக்கு நம்பிக்கை கிடையாது. என்ன சொல்லுவாங்க, நாங்க ஜனநாயகத்தை காப்பாத்துறோன்னு. இவங்க ஜனநாயகத்தை காப்பாத்துறதா நாம பாத்துருக்கோமே. நிச்சயமா சார். என்ன ஒரு தனி விவாதமா வச்சிடலாம் சார், திமுகவின் 3 ஆண்டு கால சாதனைகள் சொல்லிட்டு. உங்க நேரத்தை ஒதுக்கி கொடுங்க. அதை வச்சிருவோம். சரி, இப்போ சவுக்கு சங்கருடைய இந்த கைது நடவடிக்கையில பாத்தீங்கன்னா ஒரு பெண் காவலர் வந்திருப்பாங்க. அந்த பெண் காவலரை சவுக்கு சங்கர் வாடி போடி அப்படின்ற மாதிரி ஒருமையில பல கெட்ட வார்த்தைகளை சொல்லி இது பண்ணிருப்பாரு. கடைசியா பாத்தீங்கன்னா உன்னை உயிரோட கொளுத்திடுவேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசியிருப்பாரு. ஸோ ஒரு போலீஸ் அரெஸ்ட் பண்ண வராங்கன்னு தெரிஞ்சும்
இந்த அளவுக்கு வந்து அவ்வளவு மோசமா வந்து பேசுறாருன்னா, அவ்வளவு தைரியமா பேசுறாருன்னா, அவருக்கு பின்னணியில வந்து ஒரு பலம் வாய்ந்த சக்தி எதனா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா சார்? சவுக்கு சங்கருக்கு இருக்கிற பின்னணி என்னன்னு கேட்டா, பலம் வாய்ந்த பின்னணி ஒன்னே ஒண்ணுதான். கஞ்சா போதான், வேற என்ன? காவல்துறையில் பணியாற்றுகின்ற அந்த பெண் காவலர், பெண் அதிகாரியா நமக்கு தெரியாது. அவங்களுக்கு காவல்துறையுடைய தலைமை கொடுத்த வேலை சவுக்கு சங்கரை அரெஸ்ட் பண்ணணும். அதை செய்யுங்க. நிச்சயமா. ஆமா. அவங்க என்ன செஞ்சாங்க? காவல்துறையில அவங்களுக்கு உயர் அதிகாரிகள் சொன்ன போட்ட உத்தரவை நடைமுறைப்படுத்த வந்தவங்க. அவங்கள வாடி போடின்னு பேசலாமா? அவங்கள தவறா பேசலாமா? தவறா பேசினா அப்புறம் கையை தான் உடைப்பாங்க. நம்ம வீட்டு பெண்கள் தவறா பேசினா சும்மா இருப்போமா? நாக்கு அறுத்து விட்டுற மாட்டோம். வாயை உடைச்சிருவோம், நாக்கு அறுத்துருவோம். அது ஒரு போலீஸ். நீ ஒரு அக்யூஸ்ட். உன்னை அரெஸ்ட் பண்ண சொல்லி உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. அவங்க அதை நிறைவேற்ற வந்திருக்கிறாங்க. நீ அவங்கள போய் அவதூறா பேசினா தீ வச்சு கொளுத்திடுவ அப்படின்னா நீ எத்தனை பேருக்கு கொளுத்திடுவ? உன்னால கஞ்சா சிகரெட்டை கொளுத்துற தவிர வேற என்ன கொளுத்த முடியும்? ஒரு ஊடகவியலாளர் பேசினானே, துண்டு பீடியா கொடுங்கன்னு கெச்சனான்னு ஒரு ஊடகவியலாளரே பேசியிருக்கான். சவுக்கு சங்கர் இதுக்கு முன்ன நீதிமன்றத்தை அவமதிச்ச வழக்குல ஜெயில புடிச்சு போட்டப்ப ஐயோ என்னால பீடி குடிக்காம இருக்க முடியாது, ஒரு பீடியாவது கொடுங்கன்னு கெஞ்சனதா வந்து பேசியிருக்காரு ஒருத்தர். கடைசியா வருது ரொம்ப ரொம்ப பரிதாபப்பட்டு ஒரு கட்டு பீடி வாங்கி கொடுத்தான்னு பேசியிருக்காரு. வேற எத்தனையோ பேர் அரெஸ்ட் பண்றாங்க. யாராவது பேசுறாங்களா? ஏன் சவுக்கு சங்கர் மட்டும் பேசுறாங்க? இதெல்லாம் கண்டிப்பா சார். என்ன, நீ ஒரு ஊடகவியலாளர், உன்னை அரெஸ்ட் பண்ணினாங்க அப்படின்னா உடனே அத்தனை ஊடகத்துக்கு ஒரு தார்மீக கோபம் வந்திருக்கணும். நிச்சயமா. உன் மேல குற்றச்சாட்டு இல்லை அப்படின்னா, நீ வந்து நேர்மையான ஒரு ஊடகவியலாளன் அப்படின்னா உன்னை அரெஸ்ட் பண்ண உடனே அத்தனை ஊடகவியலாளர் வீதிக்கு வந்திருக்கணும், போராடி இருக்கணும், அத்தனை பேரும் உனக்கு ஆதரவா அறிக்கை கொடுத்திருக்கணும், உனக்கு ஆதரவா பேசியிருக்கணும், அரசுக்கு எதிராக பேசியிருக்கணும். ஆனா இன்னைக்கு ஊடகமே உனக்கு எதிராக தான் பேசிட்டு இருக்கு. பெரும்பாலான ஊடகங்கள் சவுக்கு சங்கர் கைது செய்து தப்பா இல்லையான்னு கூட இன்னும் சரியா தெரியாது. நீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகுதான் அது சரியா தவறாங்கிறது வரும். ஆனா சவுக்கு சங்கரை கைது பண்ணது சரின்னு ஊடகங்களே பேசிட்டு இருக்காங்க. கண்டிப்பா சார். ஜெய்பீம் திரைப்பட விவகாரத்துல வன்னியர் அக்னி கலசத்தை ஆவணப்படுத்தினான்னு பேசினா, நீ சூர்யாவுக்கு ஆதரவா பேச போனவன், நீ சூர்யாட்ட பணம் வாங்கிட்டு பேச போனவன், சூர்யா கொடுத்த காசுக்கு கோவ போனவன், நீ என்ன பேசிருக்கணும்? இல்ல அவங்க அக்னி கலசத்தை பயன்படுத்தல அல்லது அந்த காலன்று தவறுதலா வச்சுட்டாங்க, அது எதேச்சையா நடந்தது, ஏதோ ஒண்ணு சொல்லு. அக்னி கலசுக்கு என்ன நீங்க காப்பி ரைட்டா அப்படின்னு கேட்டானா, இப்ப பேச்சுரிமைக்கு இவன் மட்டும் காப்பி ரைட்டா? கண்டிப்பா சார். இவனுக்கு மட்டும் தான் பேசுறது காப்பி ரைட் எல்லாரும் கொடுத்திருக்காங்களா? யார பத்தி எது வேணாலும் பேசலாமா? நீ வந்து இன்னைக்கு இருக்கிற ஆட்சியாளர்களை பத்தி விமர்சனம் பண்ணனா கூட ஸ்டாலினையோ உதயநிதி ஸ்டாலினையோ விமர்சனம் பண்ணனா கருணாநிதிக்கு இருந்த அளவுக்கு திறமை, அறிவாற்றல், ராஜதந்திரம் எதுவுமே உங்களுக்கு கிடையாது பேசு. ரைட். நிச்சயமா. கருணாநிதி டிஎன்ஏ ஒருத்தர் கூட கிடையாதுன்னு பேசினா இது எவ்வளவு பெரிய அவதூறான வார்த்தை. அதை பேசலாமா? கண்டிப்பா. நான் சொல்றேன், இன்னைக்கு என்ன சொல்றேன், கருணாநிதியோட மோசமான ஆட்சி ஸ்டாலின் நடத்துறாரு. கண்டிப்பா சார், அதுல மாற்று கருத்தே இல்ல. நீ வந்து கருத்தியல் ரீதியா விமர்சனம் வை. கருணாநிதி ஆட்சி விட அதிமுக ஆட்சி மோசமா தான் இருந்தது. ஆனால் அதிமுக ஆட்சியை விட மோசமான ஒரு ஆட்சி இன்னைக்கு திமுக நடத்திட்டு. சமீபத்தில் கூட திமுகவுடைய அயலகடி செயலாளர் ஜாபர் சாதிக் போதைப் பொருள் கடத்தியது உண்மைன்னு அவரே ஒப்புக்கொண்டதாக ஒரு ஊடகம் செய்தி வெளியிட்டு. அப்ப திமுகவுல இருந்த ஒரு முக்கிய பொறுப்பாளரே போதைப் பொருளை கடத்துறாரு அப்படின்னா திமுகவுடைய சித்தாந்தத்தின் மீது கேள்வி எழுப்ப வேண்டிய சூழல் இருக்கா இல்லையா? கண்டிப்பா சார். திமுகவுல ஒரு முக்கிய பொறுப்புல இருக்கிறவர் அவர் என்ன செய்யறாரு? ஒரு கடை வச்சிருக்கவனா கூட இருக்கட்டும், செருப்பு தைக்கும் தொழிலாளியா கூட இருக்கட்டும், தப்பே கிடையாது.
உடல் உழைப்பை பயன்படுத்துகிற ஒரு தொழிலாளி கூட நீங்க உயர் பதவியில கொண்டு போய் வைங்க. அது அது அவங்களுக்கான உரிமை, அவங்களுக்கான வளர்ச்சி. அதை ஏத்துக்கலாம். நீங்க ரொம்ப சாதாரண அடிமட்டத்தில் இருக்கிற ஒருத்தர் கூட நீங்க உங்க கட்சியில் ஒரு மிகப்பெரிய பொறுப்பை கொடுங்க, வளர்த்து விடுங்க. அது உங்களுடைய விருப்பம். ஆனா நீங்க ஒரு போதைப் பொருள் கடத்தவனை கொண்டு போய் மிக முக்கிய பொறுப்புல வச்சிருக்கீங்க அப்படின்னா அவன் குற்றவாளியா அல்லது அவனை கண்காணிக்க தவறிய திமுக தலைமை குற்றவாளியா? காவல்துறை அவங்க மேல நடவடிக்கை எடுக்குது, போதை தடுப்புத்துறை அவங்க மேல நடவடிக்கை எடுத்த பின்னால கட்சி விட்டு நீக்கிறீங்க. ஆக போதை தடுப்புத்துறை அவங்க மேல நடவடிக்கை எடுக்கும் வரை திமுகவின் அதிகாரத்தை அவன் தவறாதான பயன்படுத்தி இருக்கான். இப்படிப்பட்ட சூழ்நிலையில சவுக்கு சங்கர் மீது இன்றைக்கு வழக்கு தொடுத்திருக்கிறாங்கன்னா கோவையில இருக்க காவல்துறை சார்ந்த பெண்கள் சவுக்கு சங்கர் மேல புகார் கொடுத்திருக்காங்க, அதன் மேல நடவடிக்கை எடுத்திருக்கிறீங்க. அங்க கஞ்சாவை பிடிச்சிருக்கிறீங்க, அந்த வழக்கெல்லாம் போட்டிருக்கிறீங்க. அந்த வழக்கின் மீது நீதிமன்றத்தில் விசாரணை நடத்துங்க. சவுக்கு சங்கருக்கு பாஸ்போர்ட் இருந்தா முடக்குங்க. சவுக்கு சங்கருக்கு ஜாமீன் கொடுப்பதா வேண்டாமா என்பதை பற்றி நீதிமன்றம் தீர்மானிக்கட்டும். அப்படியே நீதிமன்றம் ஜாமீன் கொடுத்தா கூட சவுக்கு சங்கர் இந்த வழக்கு முடியும் வரை தமிழ்நாட்டை விட்டு வெளியே போகக்கூடாதுன்னு அவருடைய பாஸ்போர்ட்டை முடக்குங்க. அல்லது தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு மாவட்டத்தில் தங்கி இருந்து தினமும் காவல்துறை போலீஸ் ஸ்டேஷன்லயோ அல்லது நீதிமன்றத்திலேயோ கையெழுத்து போடணும் கூட ஜாமீன் கொடுக்கட்டும், கொடுக்காம போகட்டும். அதை நீதிமன்றம் முடிவு பண்ணணும். ஆனா தொடர்ந்து பல வழக்குகள் போடும்போது என்ன ஆகுதுன்னா சவுக்கு சங்கர் மேல ஒரு அனுதாபத்தை உருவாக்குற வேலையும் திமுக செய்யுது. ஆக திமுக என்ன நினைக்கிறாங்க? திமுகவுக்கு ஆதரவா இருந்தா நீங்க என்ன பேசணும் நடவடிக்கை எடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்ல போறாங்களா? இன்னொரு பக்கம் சவுக்கு சங்கர் எடப்பாடி பழனிசாமியை பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்காருன்னு தகவல் வருது. இது எவ்வளவு பெரிய குழப்பத்தில் இருக்கு தெரியுமா? திமுக ஆட்சியிலும் ஜனநாயகம் செத்து விட்டது. சவுக்கு சங்கரை கைது செய்த நோக்கம் சரியா இருக்கலாம், ஆனா நடத்துகின்ற விதம் தவறு. அதே நேரத்தில் காவல்துறையில போய் சவுக்கு சங்கர் காவல்துறையில கைது பண்ண வரப்பவே ஒரு பெண் காவலரை நீ மோசமா பேசுற அப்படின்னா மற்ற இடத்துல நீ இன்னும் எவ்வளவு மோசமா பேசியிருப்ப. ஊடகத்திலேயே இவ்வளவு மோசமா பேசக்கூடிய ஆள், ஊடகத்துக்கு அப்பாற்பட்டு தனியா இருக்கும்போது நீ இன்னும் எவ்வளவு கேவலமா பேசியிருப்ப. கண்டிப்பா சார். ஏற்கனவே பத்திரிகை துறை சார்ந்த ஒரு பெண்ணு சவுக்கு சங்கர் மேல குற்றச்சாட்டு சொன்னது இருக்கு. ஆமா, சவுக்கு சங்கர் மேல பாலியல் குற்றச்சாட்டு இருக்கு. கண்டிப்பா. அப்ப எந்த கட்சியும் சவுக்கு சங்கர் எதுக்குல ஒண்ணும் பண்ணல, திமுக அவங்க மேல கேஸ் பண்ணு நினைக்கல. ஆனா அன்னைக்கு அந்த குற்றச்சாட்டு அந்த பெண் சொன்னதோட அப்படியே போயிடுச்சு. ஆமா, இதெல்லாம் இருக்குல்ல. தமிழ்நாட்டில் எத்தனையோ ஊடகவியலாளர் இருக்காங்க, எத்தனையோ பத்திரிகையாளர் இருக்கிறாங்க. சில பத்திரிகையாளர்கள் தாக்கப்பட்டிருக்கிறாங்க. பத்திரிகையாளர் தாக்கப்பட்டா நாமளும் கண்டிக்கிறோம். ஆனா அவங்க எல்லாம் யாருமே இவ்வளவு மோசமா நடந்துக்கலையே ஊடகத்துல. சவுக்கு சங்கர் இது வரைக்கும் ஊடக நிகழ்ச்சிகள்ல ஊடக விவாதங்கள்ல பேசும்போது ஒரு குறிப்பிட்ட சிலரை நீங்க சொன்ன மாதிரி பாமக பெருமளவு அதிக அளவுல விமர்சனம் பண்ணியிருப்பாரு. நார்மலா நீங்க சொல்லுவீங்க முன்னெல்லாம் அவன் சவுக்கு சங்கர் கிடையாது சாராய சங்கர் சொல்லிட்டு. இப்போ இந்த கார்ல வச்சிருந்த கஞ்சா அந்த போலீஸ் விசாரணையில இந்த கஞ்சா எப்ப அங்க வந்தது, கஞ்சா காலத்துல ஸ்மக்லிங் வர பாருங்க கேட்கும்போது ஐயோ நாங்க ஸ்மக்லிங் எல்லாம் பண்ணலங்க, இது எல்லாமே எங்களால இருக்க முடியாது, இதை போட்டா தான் எங்களுக்கு புத்தியை வேலை செய்யும் அப்படிங்கிற மாதிரி ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துட்டாங்க. சோ இப்போ இது மூலயமா என்ன தெரியுதுன்னா இவன் சாராய குடிச்சிட்டு ஊடகத்துல பேசல, கஞ்சா அடிச்சுட்டு தான் பேசியிருக்கான் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெளிவா தெரியுது. ஸோ இப்போ இன்னொரு கொஸ்டின் என்னன்னாக்கா, இந்த கஞ்சா இவங்க பயன்படுத்தின இந்த வழக்க இவங்க கரெக்டா விசாரிச்சா சவுக்கு சங்கர் கூட தொடர்புல இருக்கக்கூடிய ஒரு சில ஊடகவியலாளர்களுக்கும் இந்த கஞ்சா கடத்தல் கும்பலுக்கும் சம்பந்தம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமா? ஏன்னா சவுக்கு சங்கர் கைதான அடுத்த நாளே அவருடைய சீஃப் எடிட்டரா இருந்த முத்தாலிக், அதாவது நீங்க சொல்லுவீங்கல்ல குப்பையில இருந்து எந்த கரடி மாதிரி ஒருத்தர் இருப்பா சொல்லிட்டு, அவரு ரிசைன் பண்ணிட்டு எப்பா உனக்கு ஒரு கும்பிடு மீடியாவுக்கு ஒரு கும்பிடா சொல்லிட்டு ஓடிப்பாங்க. அதுதான் எனக்கு ஒரு கேள்வியா இருக்கு. இதுல நிறைய பேர் சம்பந்தப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா? இல்ல அதை பத்தி அரசு விசாரிக்கணும். அதாவது சவுக்கு சங்கருக்கு போதை பழக்கம் இருக்குங்கிறது நமக்கு தெரியும்.
கஞ்சா பழக்கமும் இவருக்கு இருக்குன்றது இப்ப ஊர்ஜிதமாயி போச்சு. பட் அந்த கஞ்சா கடத்துறதுல இவனுக்கு சம்பந்தம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அதை வந்து சரியா விசாரிக்கணும். இவங்கிட்ட கஞ்சா இருந்ததுனால அதை முறைப்படி விசாரிச்சு அப்படி இருந்தா அதுல கடுமையான தண்டனை கொடுக்கணும். அதாவது இப்ப சவுக்கு சங்கர்கிட்ட கஞ்சா இருந்ததுன்னா இல்ல வச்சிருக்க மாட்டான்னு யாரும் பேச தயாரா இல்ல. ஒரே ஒரு சின்ன சம்பவம். ஒரு 3 வருஷத்துக்கு முன்ன நான் வந்து 2 வீலர்ல என் வண்டியில போயிட்டு இருக்கேன். இதுல ஒரு வேடிக்கை என்னன்னா, கரெக்டா அந்த இடத்துல டாஸ்மார்க் ஒயின் ஷாப். ஒருத்தன் குடிச்சிட்டு வந்து என் வண்டியில விழுந்துட்டான். எனக்கு அப்பதான் குடியை கெடுக்கும்னா என்ன அர்த்தம்னே புரிஞ்சது. அவன் குடிச்சதுனால ஏன் குடியை கெடுத்துட்டான். அவன் குடி இல்ல, கெட்டது ஏன் குடி. நான் கீழே விழுந்து எனக்கு இந்த இடத்துல போன்ஸ் வந்து பிராக்சர் ஆயிடுச்சு, இந்த இடத்துல போன்ஸ் பிராக்சர் ஆயிடுச்சு, அடிபட்டு கிடக்குறேன். அந்த இடத்துல யாரோ 2-3 பேர் யாருன்னே தெரியாது ஒரு மனச்சாட்சி உள்ளவர்கள் பார்த்துட்டு ஒரு நிமிஷம் யோசனை பார்த்து டாஸ்மார்க் முன்னால குடிச்சிட்டு தான் கிடப்பான் அப்படின்னு நினைச்சிட்டு விட்டுட்டாங்க. ஒரு 2 பேர் வந்து பார்த்துட்டு என்கிட்ட வந்து மூந்து பார்த்துருக்காங்க. பார்த்துட்டு அட குடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட இருந்த போனை எடுத்து என்னுடைய கம்பெனியுடைய உயர் அதிகாரிக்கு போன் பண்றாங்க. எனக்கு தெரியாது நடந்ததே. உயர் அதிகாரிக்கு போன் பண்ணி இந்த மாதிரி இந்த நம்பர் வந்து இந்த நம்பர் வச்சிருக்க செல்ல வச்சிருக்கிறோம், இங்க அடிபட்டு கீழே கிடக்குறாருங்க, ஆக்சிடென்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொன்ன உடனே எந்த இடத்துல கேட்டா டாஸ்மார்க் பக்கத்துலயே தான் அப்படின்ட்டு. ஒரு கால் போதை போட்டது கீழே விழுந்திருப்பாரு அப்படின்னு என்னுடைய உயர் அதிகாரி சொல்றாங்க. அவர் அடுத்த நிமிஷம் சொல்றாரு, சேச்சா அந்த பழக்கம்லாம் அவர்கிட்ட கிடையாது. டெய்லி சாயந்தரம் வந்து டீ குடிக்க போவாரு, இல்லைன்னா வேற ஏதாவது வேலையை போவாரு, ஆனா குடிக்கிற பழக்கம் அவருக்கு கிடையாது, நான் உடனே வரேன்னு சொல்லிட்டு அவங்க கார் எடுத்து கொண்டு வந்து அதுக்குள்ள எனக்கு இந்த போன் பண்ணவங்கள 108 ஆம்புலன்ஸுக்கு போன் பண்ணி என்னை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டாங்க. சென்னிமலை அரசு மருத்துவமனையில் விட்டாங்க. அப்புறம் என் கம்பெனில இருந்து அதிகாரிகள்லாம் வந்த பின்னால அவங்க கிட்ட செல்லி எல்லாத்தையும் கொடுத்துட்டு அப்புறம் அவங்க போனாங்க. உண்மையிலேயே நல்ல மனிதர்கள். இந்த நேரத்துல கூட வந்து நாம அவங்களுக்கு நன்றி சொல்லணும். அதுக்கு பின்னால அவங்க யாருன்னு கூட நான் இன்னும் பார்க்க முடியல. ஆக நம்மகிட்ட அந்த பழக்கம் இல்லைன்றதுனால அடுத்தவங்க சொன்னா கூட மத்தவங்க நம்ப மாட்டேங்கிறாங்க. இவன்ட்டு அப்படி ஒரு பழக்கம் இல்லைன்னா இன்னைக்கு இவனுக்கு ஆதரவா பேசுவாங்களா, பேச மாட்டாங்களா? ஏன் சீமான் மறுக்கல, ஏன் திருமாவளவன் மறுக்கல? அது இன்னைக்கு வரைக்கும். போன முறை சீமான் திருமாவளவன் வரிஞ்சு கட்டிட்டு இருந்தாங்கல்ல, இந்த முறை ஏன் அவன் கூட ஆதரவு கொடுக்கல? அது என்னைக்குமே வந்து நம்ம கிட்ட ஒரு ஒழுக்கம் இருக்கணும். முதல்ல ஒரு ஊடகத்துல பேச உட்கார அப்படின்னா ஏதோ சூழ்நிலையில சிலர் தப்பு செஞ்சிருறது சகஜம். சில நேரங்கள்ல சூழ்நிலையின் காரணமாக தவறு செஞ்சிருவாங்க, அல்லது தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக ஏதோ ஒரு தவறு செஞ்சிருவாங்க. அப்படி இருந்துட்டா கூட அவங்கள மன்னிச்சிடலாம். ஆனா உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை குற்ற உணர்ச்சியோடையே இருக்கிற ஒரு ஆள், உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் முழுசும் குற்றம் தான். அந்த ஆள் ரத்தத்திலேயே குற்றம் தான் ஓடிட்டு இருக்கு. அந்த ஆளுடைய ரத்தமே குற்றம் தான். அப்புறம் என்ன ஆகும்? இப்படித்தான் வரும், இப்படித்தான் நிலைமை போகும். அதனால இந்த ஆள் வந்து குற்றத்தையே தன்னுடைய குலத்தொழிலா செய்யக்கூடிய ஆள் தான் சவுக்கு சங்கர். ஆகவே இந்த ஆள் மீது போடப்பட்ட வழக்கில் முறையாக விசாரித்து இவர் மீது சாற்றப்பட்ட குற்றச்சாட்டு உண்மையாக இருந்தால் இவரை கைது செய்து கடுமையான தண்டனை கொடுக்கணும். அதுக்கு பின்னால ஊடகத்தில் பேசுவதற்கே இந்த ஆளுக்கு தடை போடணும். இந்த ஆளுக்கு வாழ்நாள் வாய்ப்பூட்டு சட்டம் போடணும். யாரையும் அவதூறாக பேசுவதற்கு யாருக்கும் எந்த தகுதியும் கிடையாது, உரிமையும் கிடையாது. நம்ம யாரையுமே கருத்தியல் களத்துல சந்திக்க தயாரா இருக்கோம். இதே சவுக்கு சங்கர் ஜெய்பீம் திரைப்படத்துல வன்னியர் சமூகத்துக்கு எதிராக, பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எதிராக பேசும்போது நாம சவால் விட்டோம். எங்க கூட வந்து நீ நேரடியா விவாதத்துக்கு வந்து உட்காந்துப்பான்னு சொன்னோம். உண்மையிலேயே உன்னுடைய கருத்துல உனக்கு நம்பிக்கை இருந்தா நீ வந்து உட்கார்ந்து இருக்கலாம் இல்ல, எங்க கூட விவாதம் பண்ணிருக்கலாம் இல்ல. அப்ப உன்னுடைய கருத்தை அவதூறான கருத்துன்னு தான் அர்த்தம். நாம இப்பவும் என்ன சொல்றோம், 10.5% இடஒதுக்கீடு வன்னியர்கள் ஒரு ஜாதிக்கு மட்டும் கொடுக்கலாமான்னு யாராவது கேட்டா வாங்க விவாதம் பண்ணுவோம். யார் சொன்னாலும் சரி வாங்க வந்து கூட நேரம் உட்காருங்க, விவாதம் பண்ணுவோம். பொது வெளியில மக்கள் முன்னாலே உட்கார்ந்து விவாதம் பண்ணுவோம்.
ஏன்னா அந்த கருத்தியல்ல நம்ம உறுதியா இருக்கோம். அது நம்முடைய சரியான கருத்து, அது நம்முடைய சரியான கோட்பாடு. அப்படி எதுவுமே இல்லாம அயோக்கியத்தனத்தின் உச்சமாக இருப்பவர் தான் சவுக்கு சங்கர். கண்டிப்பா சார், கண்டிப்பா சார். சார் இப்போ ஏற்கனவே வந்து இந்த சவுக்கு சங்கர் வந்து உங்களுக்கு தெரியும், சவுக்கு சங்கரோட வரலாறு ஃபுல்லாவே தெரியும். நான் புதுசா சொல்ல வேண்டியது இருக்காது. இப்போ சவுக்கு சங்கர் வந்து ஆல்ரெடி வந்து ஒரு ரகசியத்தை ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவருடைய வெப்சைட் ஒன்று கிரியேட் பண்ணி சவுக்குங்கிற வெப்சைட்ல வந்து அந்த ரகசியத்தை ரிலீஸ் பண்ணிருப்பாரு. அதனால வந்து கருணாநிதியோட அமைச்சரவையே ஆட்டம் கண்டிருக்கும், பெரிய இஷ்யூ ஆயிருக்கும். சோ இப்ப வந்து இதே சவுக்கு சங்கர் வந்து கோடநாடு எஸ்டேட் தொடர்பான ரகசியங்களை ஒருவேளை வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக ரிலீஸ் பண்ணாருன்னா அதிமுக வந்து இருக்குமா தமிழ்நாட்டுல? எடப்பாடி வேணா வீழலாம். ஏற்கனவே எடப்பாடி பலகீனமா தான் இருக்காரு. இந்த தேர்தல் தோல்விக்கு பிறகு, இந்த தேர்தல் ரிசல்ட் வெளியே வந்தபடி எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு மிகப்பெரிய படுதோல்வி காத்திருக்குது அதிமுகவுக்கு, எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவுக்கு. அப்பொழுது எடப்பாடி பழனிசாமிக்கு பல பகுதிகளில் இருந்து நெருக்கடி வரும். அப்ப இந்த நெருக்கடி சேர்ந்த எடப்பாடி பழனிசாமி தப்பிப்பதற்கொன்றும் அவர் வந்து கலைஞர் கருணாநிதி இல்லை. எடப்பாடி பழனிசாமி ஒன்றும் சாணக்கியன் கிடையாது. கம்பராமாயணத்தை எடப்பாடி பழனிசாமியால நெருக்கடிகள் எடப்பாடி பழனிசாமி நெருக்கடிகளை எதிர்கொண்டு அரசியலில் எதிர்நீச்சல் போட்டு வளர்ந்தவர் அல்ல. அரசியல் வீசிய சூறாவளி காற்றில் பறந்து போய் கோபுரத்தில் அமர்ந்தவர். அரசியல் போர்க்களத்தை சந்தித்தது கிடையாது எடப்பாடி பழனிசாமி. போராட்ட அரசியலை சந்தித்தது இல்லை. 1989 எம்எல்ஏ, அன்றைக்கு வன்னியர் சங்கம் தேர்தலை புறக்கணித்த காரணத்தால் எடப்பாடி தொகுதியில் எம்எல்ஏ. அன்றைக்கு மட்டும் ஒருவேளை வன்னியர் சங்கம் தேர்தலில் போட்டியிடுவது என்று முடிவெடுத்து ஏதோ ஒரு சின்னத்தில் எடப்பாடி தொகுதியில் நின்றிருந்தால் எடப்பாடி பழனிசாமி என்கின்ற செடி முனையிலேயே கருகியிருக்கு. நிச்சயமா நிச்சயமா சார். அப்படி ஒவ்வொரு முறையும் விபத்து, இவர் வந்து பொறுப்புக்கு வந்ததே விபத்து. இவரை வந்து ஒவ்வொரு முறையும் வந்து காற்று அப்படி கொஞ்சம் கொஞ்சமா தூக்கி போய் மேல விட்டுச்சே தவிர இவர் ஒன்றும் பெரிய போராட்டம் நடத்தி ஒரு அரசியல் பாரம்பரியத்தோடு போராட்டம் நடத்தி வந்தவர் அல்ல. பாமக நம்முடைய நிறுவனர் டாக்டர் ஐயா எப்படி வந்து ஒரு மிகப்பெரிய சமூகத்தை ஒன்று திரட்டி, சும்மாவே ஒண்ணு சேரமாட்டான் இந்த வன்னியர் சமூகம். கண்டிப்பா ஒரு ஊர்ல 100 பேர் இருந்தா 50 பேர் கூட ஒன்னா நிக்க மாட்டான். ஆனா இந்த சமூகத்தை ஒன்னா திரட்டி ஒரு வார காலம் தொடர் சாலை மறியல நடத்தினார்னா டாக்டர் ஐயா எவ்வளவு பெரிய மேதையா இருக்கணும், எவ்வளவு பெரிய போராளியா இருக்க முடியும். இந்த சமுதாயத்தை போராட்டம் நடத்துறது கூட என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஐயாவை ஆச்சரியத்தோட பார்க்கல. இந்த சமூகத்தை ஒன்று திரட்டி போராட வச்சார், அதுதான் எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்துச்சு. கண்டிப்பா சார். அப்படி ஒரு பெரிய அரசியல் பாதையில வந்தவர் கிடையாது எடப்பாடி பழனிசாமி. எந்த போராட்டத்தையும் ஒரு வாழ்க்கையில ஒரு சந்திச்சிருக்க மாட்டாரு. பல சிறைச்சாலைகள், ஜெயலலிதாவே வந்து வீரபாண்டியர் சிறைச்சாலைகளை சிதைத்ததற்கு பிறகு, டாக்டர் ஐயாவை மரக்கான கலவரத்திற்கு பிறகு ஐயாவை கைது பண்ணி திருச்சி சிறையில கொண்டு போய் வச்சு, இப்படியே சிறையில வச்சு அவருக்கு வந்து மன உளைச்சலை கொடுத்தா செத்துருவாருன்னு தான் நினைச்சாங்க. ஆனா தமிழ்நாடே கொந்தளிச்சது, வட தமிழ்நாடு. அன்னைக்கு ஈரோடு மாவட்ட பவானியில பஸ் டிரைவர் ஹெல்மெட் போட்டு தான் பஸ்ஸே ஓட்டினான். கண்டிப்பா சுதந்திர போராட்ட கால வரலாற்றிலேயே பஸ் டிரைவர் ஹெல்மெட் போட்டு பஸ் ஓட்டினது கிடையாது. இந்திய எதிர்ப்பு போர்ல தமிழகமே பற்றி எரிஞ்சப்போ கூட எந்த டிரைவரும் ஹெல்மெட் போட்டு பஸ் ஓட்டல. இந்த நாட்டுல டிரைவரை ஹெல்மெட் போட்டு பஸ் ஓட்ட வச்ச ஒரு இயக்கத்தை உருவாக்கிய தலைவர் யாருன்னா டாக்டர் ஐயா தான். அப்படிப்பட்ட ஒரு அரசியல் போராட்ட பாதையில் ஒன்று எடப்பாடி பழனிசாமி வந்துடல. ஒருவேளை சவுக்கு சங்கர் மிகப்பெரிய ஆதாரத்தோடு குற்றச்சாட்டுக்களை எடப்பாடி பழனிசாமியின் மீது வெளியிடுவாரே ஆனால் அது எடப்பாடியின் அரசியல் வாழ்விற்கு அசமணமாகத்தான் முடியும். எந்த விதத்திலும் எடப்பாடி பழனிசாமி அதில் தப்பிக்க முடியாது. ஏனென்றால் ஒரு பக்கம் பாரதிய ஜனதா கட்சி எடப்பாடி பழனிசாமி மீது மிகப்பெரிய கோபத்தில் இருக்கிறார். இன்னொரு பக்கம் டிடிவி தினகரன், ஓ பன்னீர்செல்வம், சசிகலா, இவர்களெல்லாம் எடப்பாடியை எப்படியாவது ஒழித்தே கட்ட வேண்டும் என்று கங்கணம் கட்டிக் கொண்டிருக்கிறார். ஏனென்றால் அவர்கள் துரோகத்தின் வழியை பார்த்தவர்கள். சசிகலாவும் தினகரனும் ஓபிஎஸும் துரோகத்தின் வழியை பார்த்தவர்கள்.
அதை அவங்க திருப்பி கொடுத்தாங்கன்னா எவ்வளவு பலமா கொடுப்பாங்க. கண்டிப்பா. ஒண்ணு. அதுக்கடுத்து இனி எடப்பாடி பழனிசாமியை பாட்டாளி மக்கள் கட்சி எந்த இடத்துலயும் காப்பாற்ற மாட்டோம். ஏன்னா விழுப்புரத்துல போய் பேசின பேச்சு என்ன கொஞ்சமா எடப்பாடி பழனிசாமி? பாமகவுடைய தயவுல முதலமைச்சராக இருந்துட்டு பாமகவுடைய தயவுலேயே எதிர்கட்சி தலைவராயிட்டு அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் பதவி பிச்சை போட்டாராம். இதுக்கு மேல நாம ஆதரிப்போமா? நிச்சயமா சார். இல்ல, எடப்பாடி பழனிசாமிக்கு முதலமைச்சர் பதவியே டாக்டர் ஐயா போட்டதுதான். கண்டிப்பா. எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சி தலைவர் பதவியே டாக்டர் ஐயா போட்ட பிச்சைதான். நிச்சயமா. இவர் அன்புமணி ராமதாஸுக்கு இவர் பிச்சை போடுறாரு. என்னமோ இப்பதான் அன்புமணி ராமதாஸ் எம்பி ஆன மாதிரி சொல்றாரு இவரு. அவர் நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினராக ஏற்கனவே இருந்து சுகாதாரத்துறையில் மிகப்பெரிய சாதனைகள்லாம் செஞ்சு உலக சுகாதாரத்துறை அமைச்சர்களிலேயே மிகச்சிறந்த சுகாதாரத்துறை அமைச்சர்னு அவர் அவார்டெல்லாம் வாங்கி அதற்கு பிறகு தருமபுரி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டிட்டு 5 ஆண்டுகள் எம்பி. ஏன்னா இவர் தான் என்ன புதுசா எம்பி பதவி கொடுத்த மாதிரி கதை விட்டுக்கிட்டு இருக்காரு. அதனால நிச்சயமாக அப்படி ஒரு எடப்பாடி பழனிசாமியின் மீது ஆதாரத்தோடு குற்றச்சாட்டுக்களை சவுக்கு சங்கர் வைப்பாரே ஆனால் அடுத்த நிமிடமே என்ன பண்ணும்னா திமுக அரசு எல்லா வழக்கிலிருந்து சவுக்கு சங்கர் வெளியிட்டு எடப்பாடி பழனிசாமி தூக்கி உள்ள கண்டிப்பா சார் செய்வார்கள். ஒரு காலம் அதுக்கு தான் சவுக்கு சங்கரை தூக்குனாங்களான்னு தெரியாது. சவுக்கு சங்கரை ஏன் அரஸ்ட் பண்ணாங்கன்ற விஷயமே இன்னும் சில நாட்களுக்கு பிறகு காலம் தான் பதில் சொல்லும். ஆனா எப்படி பார்த்தாலும் அவதூறாக பேசிய சவுக்கு சங்கருக்கு இந்த தண்டனை அவசியம். மீறி பேசிய சவுக்கு சங்கர் திருமாவளவன் சொன்னதை கடைபிடிச்சதுனால இன்னைக்கு அவர் ஜெயிலுக்கு போயிட்டார். அடங்க மறுத்து அத்துமீறினார், ஜெயிலுக்கு போயிட்டார். அங்க திமிரி எழுந்தாரு, இவங்க திருப்பி அடிச்சதுல கைகால திமிரி எழுந்தாரு. இல்ல போய் பெண் போலீஸ் கிட்ட திமிரி எழுந்தாரு, அவங்க திருப்பி அடிச்சுட்டாங்க. யாரு? அவங்க திருப்பி அடிச்சுட்டாங்க. ஆனா என்ன நடக்கிறதுங்கிறது பொறுத்து இருந்து பார்ப்போம் விஜயகுமார். நிச்சயமா சார். நம்ம நேயர்கள் அண்டு சமூக வலைதளங்கள்ல தற்பொழுது அதிகமா பேசப்பட்டு வரக்கூடிய ஒரு சில கேள்விகளுக்கு தெளிவான விளக்கங்களை கொடுத்திருக்கீங்க. மீண்டும் உங்களை இதே மாதிரியான மற்றும் ஒரு நிகழ்ச்சியில சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம் சார். அனைவருக்கும் வணக்கம்.